அப்பாவா? அது அவர் கூப்பிடுறாரு, எங்களுக்கு கூப்பிடணும்னு இஷ்டம் இல்லை. மக்கள் தானே முடிவு பண்ணணும். அவங்க சொன்னாங்க நான் எங்கள் அப்பா தான் அப்பான்னு கூப்பிடுறேன். நான் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறேன். கூப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லையே, அவருக்கு பையன் இருக்கிறாரு, அவ கூப்பிடலாமே. அது அவர் கூப்பிடுறாரு, எங்களுக்கு கூப்பிடணும்னு இஷ்டம் இல்லை. அவ்வளோ கூட மாட்டான். இவனே அந்த பட்டத்தை கேட்டு இருக்கிறான். பைத்தியக்கார தரவா. அம்மா தான் ஃபஸ்ட் கிளாஸ். ஆமாம், அவங்க என்றைக்கும் வேணுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. அது மக்கள் தானே முடிவு பண்ணணும். அவங்க சொன்னாக்க அப்போன்னு ஆயிருமா? கட்சிக்காரங்க இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. நான் எங்கள் அப்பா தான் அப்பான்னு கூப்பிடுவேன். நான் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறேன். யாரை கூப்பிடுறது? அண்ணான்னு கூப்பிடலாம். இப்போ என்னோட வயசில் அவர் கம்மினா தம்பின்னு கூப்பிடுவேன். முதல்ல அவருடைய பையனே அப்பான்னு கூப்பிட மாட்டார் தமிழில். டேடி டேடின்னு அவர் கூப்பிடுவார். அவர் கூப்பிடுவார். நாங்கள் ஏன் கூப்பிடணும், நாங்கள் ஏன் சொன்னோம்? இப்போ என்ன பார்க்குறேன், என் வயசுக்கு வந்து தாத்தான்னு கூப்பிட்றாங்க எல்லாருமே. இல்லை ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவர் ஐயான்னு வேணால் சொல்லட்டும், அப்பா நான் சொல்ல முடியாத. அதெல்லாம் வந்து உள்ள இருந்து வரணுங்க. திடீர்னு வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டா எப்படி கூப்பிட முடியும்? அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க எந்த கான்செப்ட்ல அப்பான்னு கூப்பிட சொல்றாங்கன்னே தெரியல. அப்பாவா? எந்த அப்பா எந்த மகனுக்கு போதை பழக்கத்தை உருவாக்குவார்? எந்த அப்பா எந்த மகளை வந்து கற்பழிக்கட்டும், காலேஜ் பசங்களை, ஸ்கூல் பசங்களை, சின்ன பிள்ளைங்களை, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுக்காதவர் எப்படி அப்பாவை ஆவாங்க? அவருக்கு அப்பான்ற ஒரு வார்த்தைக்கே தகுதி இல்லாதவர். அம்மானா அம்மா, அதுக்கு அந்த வார்த்தைக்கு ரொம்ப தகுதியானவங்க. இல்லை இல்லை, அவரை வந்து அப்பான்னு அந்த கூப்பிடலாமன்னு உடன்பாடு இல்லை. ஸ்டாலின் என்ன நடக்குதே தெரியலங்க, பாவங்க. அவர் ஒன்றுமே தெரியாது. அவர் நம்ம தான் திட்டுறோம், அவர் ஒன்றுமே தெரியல. இவங்க சொல்கிற வச்சா அவர் வந்து இது பண்ணுறாங்கண்டி. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிருபர் வீட்டு வந்து மலத்தை ஊற்றலாமா? ரொம்ப தவறு தெரியுமா? அது 1000 பண்ணிட்டேயா? நீங்களாம் ரொம்ப நல்லவரையா நீ? ஒரு அந்த அம்மா, ஒரு வயசான அம்மா இருக்கா, அவங்க கொலை மிரட்டுறது மிரட்டி மலத்தை கொண்டு போய் ஊற்றிருக்காங்க. அப்போ இதுக்கு வேங்க வயல்னே வித்தியாசம். எவ்வளோ பேர் தவறு தெரியுமா? அது சர்வதேச குற்றவாளியா அவர்? சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டு போயிட்டாரா? நல்லதானங்க பேசினாரு, உண்மையே சொன்னார். அது போய் வீட்டில் ஊற்றலாமா? அப்புறம் ஊற்றுறோன்னா முதல்ல திமுக முன்னாள் அமைச்சர் இன்னும் அமைச்சிருக்காங்களே, நீங்கள் பண்ணுற ஊழலுக்கு உங்கள் வீட்டில் ஊற்றுனடா முதல்ல. அந்த வயசான அம்மா அவ்வளோ பதறாங்க, வீடியோ காலில் மிரட்டுறது. நயா நீங்கள் என்ன சர்வத அதிகாரியா நீங்கள்லாம்? ஆனால் காலம் மாறும் ப்ரோ, கண்டிப்பாக மாறும் ப்ரோ. திராவிட கழகம் திமுகவா? அது என்னது திராவிட மாடல், அதுக்கெல்லாம் இருக்குது, வச்சு செய்வாங்க பாருங்க, வரும்போது தெரியும். அதெல்லாம் கேட்கக்கூடாது சார், தப்பு. அதெல்லாம் அப்பான்ற ஸ்தானம்னா அம்மாவை கூட ஒரு நாள் சொல்லி காட்டுவாங்க அவங்க பண்ணுற நல்லது. அப்பா எதுவுமே சொல்லி காட்ட மாட்டார். நீ அந்த மாதிரி சொல்ல ஒரு நாள் உனக்கு 1000 ரூபாய் தரேன், ஃப்ரீ பஸ் விட்றேன், நீ சொல்லி காட்டின்னு தான் இருக்கிற, மக்களை ஏமாத்தின்னு தான் இருக்க. இதெல்லாம் பைத்தியக்கார தானே சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பான்னு இவராக தட்டி விட்டுக்குதா? தளபதியே மக்கள்லாம் தரல, இவங்க கட்சியில் கொடுத்தது தான். இப்போ அடுத்த இது சரி, இதில் வந்து என்ன பட்டம்? இது என்ன இந்த கவர்னர் கையால் வாங்கின பட்டமா இது? அப்பான்னு கூப்பிடணும்னா அதுக்கான தகுதி அவர் கண்டிப்பாக கிடையாது. அது உண்மை, அதுதான். அவருக்கு அதுக்கான தகுதி கிடையாது தான். ஏன்னா அம்மான்னு கூப்பிட்டோம்னா அம்மாவுக்கு வந்து எல்லாமே, ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணாக இருந்து அது எல்லாமே செஞ்சுருக்காங்க. இவங்க இத்தனை காலமாக இவங்க அப்பா இருந்தார், இவங்க அப்பா என்ன செஞ்சார்?